ஹாய் எம்ஜி, வெல்கம் டு ஹாய். ஐஎம்ஓ. ஸோ நேற்று 2 டீமை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம் வெற்றிகரமா. கேகேஆர் அண்ட் பிபிகேஎஸ். அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் எல்எஸ்ஜியும். டெல்லி கேபிட்டல்ஸும் இதே மாதிரி தான், பஞ்சாப் மாதிரி தான், இது வரைக்கும் ஒரு கப் கூட வின் பண்ணாத ஒரு டீமு. பட் அவங்க டீம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் அதே மாதிரி உங்களுக்கு ரிஷப் பண்ட் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த டீம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபைனல் எல்லாம் போயிருக்காங்க ரிக்கி பாண்டிங் கோச்சிங்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வெளிய போயிட்டாரு. இந்த வருஷம் ரிஷப் பண்ட் வெளிய போயிட்டாரு. ரிக்கி பாண்டிங் வெளிய போயிட்டாரு. டீம் வந்து எப்படின்னா ஒரு அன்பேலன்சிங்கா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம். பட் ஆனா ஸ்குவாட் ஓரளவு எப்படி ஓரளவு இருந்தா கூட அந்த பிளேயிங் 11, பிளேயிங் 12 அப்படின்னு போம்போது அந்த இம்பாக்ட் பிளேயரோட அவங்க டீம் கொஞ்சம் நல்லாவே இந்த வாட்டி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அவங்களுடைய பாசிபிள் 11 வந்து நான் சொல்லிடுறேன். ப்ராபபிள் இந்த 11 தான் அவங்க வந்து போவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. அதனுடைய வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ஓகே. வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து ஃப்ரெசர் மெக்கருக்கும் இல்லாட்டி ஃபாஃப் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் முடியும். அதுதான் பிரச்சனையான விஷயமே அவங்களுக்கு. ஏன்னா நீங்க ஃபாஃப் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். சென்னையில ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆர்சிபில ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர நம்ம தவிர்த்து ஓப்பனிங் விட்டு இறக்க முடியுமா அப்படின்னா அதுல ஒரு டவுட் இருக்கு. அதே மாரி ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து லாஸ்ட் வருஷம் அவங்களுக்கு செமையா பண்ணாரு. ஒரு இனிஷியலாவே ஒரு பயங்கர டெஸ்ட்ரக்டிவா பண்ணாரு. ஸோ இந்த 2ல யாராவது ஒருத்தர் தான் அவங்க சூஸ் பண்ண முடியும். பட் எப்படி போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுல ஒண்ணு குறைச்சா பவுலிங் அவங்க குறைக்க புரியல. வேண்டியது ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 2 பேர்ல ஒருத்தரா இல்ல 2 பேரும் ஓப்பனிங் போவாங்களா? இல்ல யாருமே 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பனிங் போவாங்கன்னு நெனைக்கிறேன். நான் 2 பேரும் ஓகே, ஓகே. போட்டுக்கு எனக்கு என்னுடைய டீம் பேலன்சிங்ல அவர் வரல. ஸோ ஓகே, அதுக்கு ஓகே. அடுத்தது அவர் கூட பார்ட்னர் வந்து கேஎல் ராகுல் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கேப்டன்சி இல்ல அப்ப அவர்கிட்ட. ஸோ ஏன்னா அவங்க நம்பர் 3, நம்பர் 4லாம் கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. அதனால அவர் ஓப்பன் தான் போவாருன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் அவர் நம்பர் 4 போயிட்டா ஃபேப்பும் ஃப்ரேசர் மெக்கருக்கும் ஓப்பனிங் இறக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது அவங்க டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் கேஎல் ராகுலும், ஃப்ரேசர் மெக்கருக்கும் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பயங்கர டிஸ்ட்ரக்டிவா, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ம். இன்னிங்ஸ பில்ட் பண்ற மாரி கேஎல் ராகுல் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒன் டவுன் வந்து அபிஷேக் போரல். அவர் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வருஷமே செம மேஜிக் பண்ணாரு. ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்கிறாரு. அதாவது நின்ட்டாருன்னா கண்டிப்பா ஒரு 20க்கு 50 போடுற கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன அவங்க மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குட் கிரிக்கெட்டரா நல்லா வளர்ந்துட்டு வராரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சரி, வேற லீக்லும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் இயர் அவருக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து நல்லா பண்ணாரு. அவங்கள ரீடைன் வேற எஸ். பண்ணியிருக்கிறதுனால ட்ரிஸ்டன் ஸ்டப் 4th போவாருன்னு நினைக்கிறேன். 5th வந்து அக்ஷர் பட்டேல், 6th வந்து அசுதோஷ் சர்மா. இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, அசுதோஷ் சர்மா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டியா உள்ள வந்து வேற லெவல்ல எஸ். ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு பஞ்சாப் மாரி ஒரு டீமுக்கு வந்து அவர் பஞ்சாபி. யாருமே பிலீவ் பண்ணல. ஆனா வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஒரு டிசிக்கு வந்திருக்காருன்னும் போது கண்டிப்பா அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல பத்தி நம்ம நெறைய பேசலாம். ஆனா எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். அவர் எந்த அளவுக்கு இன்னைக்கு பேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவரு ஒரு நம்பர் 5ல என்ன மாரி ரோல் பண்ணிட்டுருக்காருன்னு. அதனால நம்பர் 5, நம்பர் 6 நான் அசுதோஷ் சர்மா போறேன். பவுலிங் காம்பினேஷன் எடுத்துக்கினா நான் 3 ஃபாஸ்ட் பவுலர் போவோம். ஒண்ணு வந்து மிச்சல் ஸ்டார்க், நடராஜன் அண்ட் மோகித் சர்மா. இது வந்து எப்படின்னா, நீங்க ஸ்டார்க்கும் நடராஜும் வந்து டெத் ஓவர்ல சூப்பரா பண்ணிக்கலாம். இந்த மிடில் ஓவர்ல மோகித் சர்மாவோட ஸ்லோ கட்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் கூட போலாம். ஸ்பின்னரு ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் எனக்கு இருக்கிறாரு. ஏன்னா அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுனால, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் செம காம்போ. ஸோ 8 ஓவர் நகர்த்திருவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரா போனா முகேஷ் குமார். ஏன்னா இனிஷியல் ஓவர்ல அவர் பால் சூப்பரா ஸ்விங் ஆகுறதுனால ஐ திங்க் முகேஷ் குமார் வந்து நம்பர் 11ல போலான்னு நெனைக்கிறேன். அத விட்டுட்டு நீங்க இம்பாக்ட் பிளேயரா போனா தர்ஷன் நில்கண்டே போன வருஷம் நல்லா பண்ணாரு. அவரு அப்புறம் அ இந்த நான் மெக்கர்க்கு சொன்னேன்ல, அதுக்கு வந்து மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா போனா ஃபேப்ப கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் 2 பேரும் போகாட்டி யாராவது வச்சுக்கலாம்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய 11. இந்த 11 பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த ஒரு மைனஸும் தெரியல. ஏன்னா ஒரு நல்ல டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் சொல்லவே தேவையில்ல. ஸோ நல்லா இருக்குதுன்னு நெனைக்கிறேன். உங்களுடைய தாட் இந்த டீம பத்தி? ஸோ நீங்க ஃபாரின்ல வந்து 4 பேர் யார் யாரோட போறோம்னா, ஃப்ரேசர் மெக்கு, அப்படி இல்லன்னா ஃபேப் இருக்காரு. அப்படின்னா, ஆமா. ஆமாமா. அடுத்து கரெக்ட். வந்து அடுத்து வந்து ஸ்டப்ஸ் இருக்காரு. அடுத்து வந்து அடுத்து வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் போறாரு. ம். அடுத்து ஸ்டார்க் இருக்காரு. ஸோ ஸ்டார்க் எனக்கு என்ன, இருக்காரு. நீங்க சொன்ன டீம் எல்லாம் ஓகே தான். எனக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர்ல மட்டும் நான் ஒரு பவுலிங்கா இருந்தா மோகித் சர்மாவும், பேட்டிங்கா இருந்தா ம். சமீர் ருஷி வந்து ட்ரை பண்ணலாம் இம்பாக்ட் பிளேயர்ல. இந்த டாப் ம். ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம எடுத்துட்டா ஒரு கேஎல் ராகுல் ஓப்பனிங் இருக்காரு, ஃபேப் இருக்காரு, அபிஷேக் பொருள் கூட ஓப்பனிங் நல்லா பண்ணுவாரு. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி காம்பினேஷன் வந்து செட் பண்ணுவாங்கன்னு தெரியல.
மிடில் ஆர்டர்ல ம், வந்து பாத்தீங்கன்னா ஆனஸ்டா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவா இல்ல. ம், இப்ப அக்சர் பட்டேல் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் டு பால் இல்ல ஒரு 130, 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட ஒரு பிளேயர் தான் அக்சர் பட்டேல். எடுத்தோடனே சிக்ஸ் ம், ஃபோர் அந்த மாதிரி எல்லாம் பெருசா ஆட மாட்டாரு. ஸோ அப்படி ம், பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம அதனால நான் தான் என்ன பண்ணோம்னா கேஎல் ராகுல் ஆல்ரெடி மிடில் ஆர்டர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. சோ அவர் ம், வந்து மிடில் ஆர்டர்ல போனாருன்னா கொஞ்சம் டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். டாப் ஆர்டர்ல வந்து டேப் வந்து டீசெண்டா பண்ணக்கூடாது. டேப் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆங்கர் ரோல் ஆடுவாரு. சோ அதனால ம், ஃபேப் வந்து ஓப்பனிங் போயிட்டு கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டர் யூஸ் பண்ணா கொஞ்சம் டீம் வந்து இன்னும் ம், ஸ்ட்ராங்கா தெரியும். மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங்கா தெரியும். மத்தபடி பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. பேசர் இருக்காங்க. ம், ஒரு ஸ்டார்க் இருக்கும், நட்வா இருக்கும். செம்ம காம்பினேஷனா இருக்கும். குல்தீப் இருக்காரு. ம், அப்புறம் அவர் கூட வந்து அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அப்புறம் மோகித் சர்மா வந்து அந்த ஸ்லோ ஆர்ம் வேரியேஷன் நிறைய பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் போடும்போது ம், ஓவராலா பார்த்தா இந்த 2025ல ஒரு பெஸ்ட் ஸ்குவாட்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா போறாங்க. ஏன்னா ஒரு யங் டேலண்ட்டும் இருக்கு ஒரு சைடுல. இன்னொரு சைடு பார்த்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ரொம்ப பேலன்ஸ்டா ம், இருக்கிறாங்க டீமை பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்பின்ல ம், வந்து பேக்கப் இல்லைன்னு தோணுது. அது வந்து ஒரு வீக்னஸா இருக்குன்னு ம், தோணுது. ஏன்னா இந்த குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேரும் கொஞ்சம் இல்லைன்னா அன்கேப்டு பிளேயர் தான் ஸ்பின் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அந்த இதுல பார்த்தா ம். கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஸ்பின் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும். மத்தபடி அப்படி எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கப் அடிக்கிற அந்த அந்த குவாலிஃபைக்கு குவாலிஃபயர் போவாங்க. பண்றது. போவாங்கன்னா அது கன்ஃபார்ம் இருக்கிற டீமா நான் வந்து இந்த டீமை பாக்குறேன். ம். இல்ல நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஸ்பின்னர் வந்து நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. பேக்கப் இல்லன்றது ஒரு மைனஸு. ஏன்னா குல்தீப்க்கோ, இல்ல அக்ஸர் பட்டேல் நம்ம இன்ஜுரி பெருசா கேள்விப்பட்டதில்ல. பட் குல்தீப்க்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகும். ஒருவேள எஸ். அவர் இன்ஜுரி ஆயிட்டா, ஐ திங்க் அது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. மிடில் ஆர்டர்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹாரி புரூக்க கொஞ்சம் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு இன்டர்நேஷனல் அதுதான். பிளேயரு. ஸோ T20 நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. சடனா அவர் வந்து இப்போ நான் ஐபிஎல் ஆடுறதில்லன்னு சொல்லிட்டு பேன் ஆயிட்டாரு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஸ்லாட்ட வந்து யாராவது ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இப்போ அன்சோல்டு போனவங்கள எடுத்துட்டு வந்தா, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க. ஸோ அப்படி அன்சோல்டுல ஒரு பிளேயர எடுத்துட்டு வந்து கூட மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணலாம். எக்ஸெப்ட் மிடில் ஆர்டர் அந்த ஸ்பின் கொஞ்சம் அதாவது அது ரொம்ப வீக்னஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி அது ஒரு அவங்களுக்கு ஒரு கன்சர்னா இருக்கும். ஒருவேள ஒரு 10க்கு 2 விக்கெட் இல்ல 20க்கு 3 விக்கெட் ஆயிட்டா, அத வந்து ஒரு 180 கொண்டு போறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு தோணுது எனக்கு. 100 அண்ட் எல்லாரும் 150க்குள்ள விழுந்துருவாங்க. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் ஒரு 10 ஓவர் ஆடினா லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ல ஒரு 60, 70 ரன் அடிக்கக்கூடிய அந்த மிடில் ஆர்டர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது. அதுதான் சொல்றேன். ஒரு 30க்குள்ள ஒரு 4 விக்கெட் விழுந்துட்டா, அங்கிருந்து அந்த ஸ்கோர எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் அது ஒண்ணு மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா, நீங்க சொல்ற மாரி இது வந்து ஒரு நல்ல குவாலிஃபயருக்கு போறதுக்கு செம்ம டீமா இருந்திருக்கும். பட் இப்போ அவங்க எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ இல்ல அதுக்கடுத்து கேப்டன்சி நம்மளுடைய கூட டீம் கேப்டன்சி கூட சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேப் இருக்காரு, கேஎல் இருக்காரு. சோ அவரை வந்து ஓவர் கம் பண்ணி அக்ஷர் பட்டேலுக்கு வந்து இல்ல. கேப்டன்சின்றது வந்து அவங்க கொஞ்சம் எப்படி போயிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன்னா, அக்ஸர் பட்டேல் வந்து ரொம்ப வருஷமா அவங்க கூட கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு. மேபி கண்டிப்பா. அவர்கிட்ட கேப்டன்சி திறமை இருக்குதுன்னு நெனச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஆனா, நீங்க சொல்ற மாரி கரெக்ட் தான். மேபி நான் ராகுல் இல்ல ஃபேப் தான் போவாங்கன்னு நெனச்சேன். அக்ஸார் பட்டேல் குடுத்தது வந்து எனக்கே ஒரு லிட்டில் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. சர்ப்ரைஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப எனக்கு நான் இத எப்படி பார்ப்பேன்னா, இப்ப அக்ஸார் பட்டேல் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். அவருடைய கேப்டன்சினால அவர் பவுலிங் இம்பாக்ட் ஆக போறதில்ல. பேட்டிங் இம்பாக்ட்னாலே பவுலிங் இம்பாக்ட் ஆக போறதில்ல. ஆனா, ஃபேப்பும், ராகுலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம். ஸோ அது ஒரு அவங்களுக்கு ஒரு Yes. பாசிட்டிவ். ஏன்னா, நீங்க ராகுல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா கேப்டனா தான் இருக்கிறாரு. கேப்டன்னால தான் ஒரு அந்த ஒரு 30 பாலுக்கு 30 அடிச்சுட்டு பின்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக்ரெசிவா போலான்னு நெனைக்கிறாரு. இப்ப வந்து இந்த ஃப்ரீனஸ் இருக்கிறனால, அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா போலாம் அப்படின்னு நெனச்சு கூட ஆடலாம். இது ஒரு பாசிட்டிவும் நெனைக்கலாம். ஒரு சின்ன நெகட்டிவ் ஒரு சீனியர் பிளேயர் குடுக்காம குடுத்ததுன்னு நெனைக்கலாம். பட் ஆனா அது டீமோட டெசிஷன். அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ஓவராலா பார்க்கும்போது இந்த ஒரு டீம் வந்து குட் பேலன்ஸ் டீம். அ அந்த மிடில் ஆர்டர் மட்டும் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, செம்ம டீமா ஆயிடும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம அத எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி அதாவது லாஸ்ட் இயர் வந்து கேஎல் ராகுல் கேப்டனா பண்ண ஒரு டீமு. எல்எஸ்ஜிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நல்ல செலவு பண்ணி ரிஷப் பண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா, அவங்க ஒரு சில விஷயத்துல நெறைய கோட்ட விட்டுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். முக்கியமா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அ அவங்களுடைய ஓப்பனிங் பேர். அதுதான் வந்து நான் ரொம்ப மைனஸா நெனைக்கிறேன். இப்ப உங்களுக்கு வந்து யார நீங்க ஓப்பனிங் கொண்டு போவீங்க? ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு பார்த்தா யாருமே இல்ல. ஏன்னா நிக்கோலஸ் பூரன் இருக்கிறாரு, மார்க்ரம் இருக்கிறாரு, மிச்சல் மார்ஷ் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து ஓப்பனிங் ஆடுன ஒரு பேட்ஸ்மேன் தான்.
ஆனா இல்ல மிச்சல் சொல்லுங்க. மார்ஷ் கூட இன்ஜுரின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மேபி அவரு கூட மிஸ் அவுட் ஆவறதுக்கு இல்ல வாய்ப்பு இருக்கு. சொல்றேன் நான். அவங்க வந்து சூஸ் பண்ணத வச்சு சொல்றேன். மேபி எஸ். செகண்ட் ஹாஃப்ல வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவர் ஏன்னா ரொம்ப நாள் இன்ஜுரி கன்சர்ன்ல இருக்காரு. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங் பேட்ஸ் இல்லன்னு சொல்ல வரேன். ஏன்னா ரிஷப் பண்ட் கூட ஓப்பனிங் ஆடியிருக்காரு. மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் எல்லாருமே ஓப்பனிங் ஆடியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லா ஸ்லாட்லும் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு 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 சில டைம்ல ஒன் டவுன் ஆடுவாங்க. ஒரு சில டீம்ல நம்பர் 4 ஆடியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஓப்பனர்ஸ் இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா, எய்தர் மார்க்ரம் ஆர் மார்ஷ் வந்து மிச்சல் மார்ஸ் வந்து ஓப்பனிங் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மிச்சல் மார்ஸ் இன்ஜுரினா கன்ஃபார்ம் மார்க்ரம் தான் ஓப்பனிங் பண்ண போறாரு. அது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நம்பர் 2 வந்து எனக்கு யார் பண்ணுவாங்கன்னு நிஜமா சொல்றேன். அந்த இடத்த நான் அந்த இடத்துல யாருமே போடல நானு. ஏன்னா என்னால போட முடியல. நிக்கோலஸ் பூரான போட முடியாது. ஏன்னா இல்ல அவர் வந்து யங் டேலண்ட்ட அவரு ட்ரை பண்ணலாம்ல. ஒரு ஆயுஷ் பதான் எடுத்திருக்காங்க. பேக்கப் மேபி மேபி பண்ணியிருக்காங்க. மேபி பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து நான் போடுற டீம்ல எனக்கு அந்த ஓப்பனிங்ல மார்க்ரம் கூட ஒரு பேட்ஸ்மேன் யாரும் இல்லன்னு நான் சொல்ல வரேன். அதனால ஃபில் பண்ணல. நம்பர் 3 வந்து நிக்கோலஸ் பூரன், நம்பர் 4 வந்து ரிஷப் பண்ட், நம்பர் 5 வந்து மில்லர். சோ நம்ம நம்ம எப்படி வந்து எல்எஸ்ஜி இது டிசி டீமுக்கு வந்து ஒரு டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லுமோ. ஆனா இங்க வந்து டாப் ஆர்டர் வைக்கும் மிடில் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங். நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், மில்லர் ஒருவேளை ஆயுஷ் பதூனி டாப் ஆர்டர் போயிட்டா ஷபாஸ் அகமது இருக்காரு. அவரும் குயிக் பேர் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா. சோ அப்படி பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. இன்கேஸ் ஆயுஷ் பதானி ஓப்பனிங் இறங்காம இருந்தா நம்பர் 6 அவர் தான் வரப்போறாரு. நான் நம்பர் 6 தான் அவளை போட்டிருக்கிறேன். நம்பர் 7 நம்பர் 8 வந்து 2 ஸ்பின்னர். ஒன்னு சபாஸ் அகமது, இன்னொன்னு ரவி பிஷ்னாய். சோ சபாஸ் அகமது வந்து ஓரளவு பண்ணிருக்காரு. ஆனா நீங்க வந்து ரவி பிஷ்னாய் வந்து அவர் அண்டர் ரேட்டடா இருக்காரு. நல்லாவே பண்றாரு. சோ அந்த 2 ஸ்லாட் அவர் தான் எடுத்துட்டு போவார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாஸ் பவுலிங் பார்த்தா நல்லாவே இருக்கு. எல்லாமே இந்தியன் கோர். அதுதான் ரொம்ப எஸ். சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆவேஸ் கான், மோசின் கான், மயங்க் யாதவ் அவங்க 3 பேருமே 9, 10, 11ல நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்க பேக்கப்பா ஆகாஷ் தீப்பும் இருக்காரு. நீங்க வந்து இதா வச்சுக்கலாம். பேக்கப் பிளேயரா நம்பர் 12 வச்சிருக்கலாம். அதே மாரி முகமது சித்தார்த் நம்ம ஊர்ல இருந்து ஒரு டீம் பிளேயர் எடுத்துட்டு போயிருக்கிறோம். அவரும் செம பவுலர். அவரு கூட நம்ம வந்து ஒரு பேக்கப்பா யூஸ் பண்ணலாம். சமாத் வந்து இன்கேஸ் ஒருவேளை ஒரு 30க்கு 3 விக்கெட் 4 விக்கெட் ஆயிட்டா சமாத நம்ம வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து மேட்ச் பண்ணலாம். பட் என்னதான் பார்த்தாலும் அந்த டீம் காம்பினேஷன் வந்து எனக்கு அமையவே இல்ல. நான் எழுதும்போதே எனக்கு வந்து அந்த டீம் காம்பினேஷன் அமையவே இல்ல. சோ எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு இந்த டீம் எப்படி அவங்க ஓப்பனிங் ஒன் டவுன் எல்லாம் கொண்டு போறாங்கன்ட்டு. சோ உங்களுடைய தாட் என்ன இந்த டீமை பொறுத்தவரைக்கும்? இது எனக்கு இந்த டீம பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல தோணுதுன்னா வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கு. அதாவது ப்ராப்பரான அந்த லெவல் வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து பிளேயர்ஸ் பிக்கப் பண்ணல. மொத்தமா ஒரு ம். ஒரு அங்கங்க பிளேயர் வந்து பிக் பண்ண மாரி இருக்கு. இது ஒரு அண்டர்டேட் டீம் மாரி தான் இருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த எனக்கு வரைக்கும் இந்த லாஸ்ட்டா இத பார்த்த எல்லா டீமோட இது வந்து நான் ரொம்ப எப்படி வீக். சொல்றேன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருமே பெரிய டீம் தான். ஆனா என்னுடைய தாட் என்னன்னா, பேப்பர்ல எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் நம்மளால எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. சோ பேப்பரா பார்க்கும்போது நான் கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருக்கிறாங்க. டீமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றேன். அதான் எனக்கு வந்து என்னன்னா, நான் அப்துல் சமத் வந்து பிளேயிங் லெவல்ல ஆட வைப்பேன். மேபி வந்து அவரே இல்ல ஆயிஷா உதயனி அவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் வந்து ட்ரை பண்ணுவான்னு தோணுது எனக்கு. யங் டேலண்டா இருக்கும். ம். கொஞ்சம் அந்த குயிக் ஃபயர் வந்து குடுக்கலாம் அவங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் வந்து சமாத் பிளேயிங் ஓப்பனிங் லெவல்ல போவாருன்னு நினைக்கிறீங்களா? சமாதுக்கு ஓப்பனிங் போவாருன்னு நினைக்கிறீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான். வேற என்ன வேற எந்த வேற எல்லாருமே வேற யாருமே அந்த பிளேயிங் லெவல்ல வைக்க முடியாது ஓப்பனிங் பேருக்கு. மார்ஷ் இல்லன்னா அவ்வளவுதான் ம். முடிஞ்சாங்க. ஓப்பனிங் பேர் வந்து அவருக்கு வேற யார் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லன்னா அவ்வளவுதான் அவரு மார்க்ரம், வேற ஆயுஷ் பதூனி பேக்கப் போலாம். ஆயுஷ் பதானி வேணா வச்சு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவரும் மிடில் ஆர்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஆயுஷ் பதானி. ஸோ அதனால கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. மத்தபடி பிளேயிங் லெவல் சேம் டு சேம் தான். மயங்க் ம். யாதவ் வந்து தான் நான் இம்பாக்ட் பிளேயரா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மத்த அந்த பிளேயிங் ஏன்னா லெவல் மத்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால. இருக்கு. அதனால ஃபுல்லா அவர் வந்து உள்ள வந்து ஃபீல்டிங்ல வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து அவுட்ல வச்சு யூஸ் பண்ணலாம். பவுலிங் மட்டும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். ம். மத்தபடி அதேதான். நீங்க சமாத் ஜோசப் கூட வெளியே இருக்காரு. அந்த ஃபாரின் பேர் வந்து 4 பேர் இருக்காரு. வந்து இல்ல ஆனா அவரு இந்தியன் என்னன்னா, பவுலிங் அவரு லைனப் 2020ல வந்து இதுவரைக்கும் எதுவும் பெருசா பண்ணலன்றது என்னுடைய ஒரு கன்சர்ன். இவரு சமார் ஜோசப் வந்து. இல்ல ஆப்ஷனா சொல்றேன் நானு. இந்த ஃபாரின் பிளேயர் 4 பேர் யூஸ் ம். பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியன் பவுலிங் லைனப் ஸ்கோர் வந்து பயங்கரமா இருக்கு. ஆவேஷ் கான் இருக்காரு, ம். முஷித் கான் இருக்காரு. ஸோ ஆகாஷ்தீப் வந்து அ. ஸ்விங் அவருக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த இந்தியன் பவுலிங் லைனப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்பின்னர் கொஞ்சம் வீக்கா ம். இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. பெருசா அந்த ரவி சேம். பிஷ்னாய் கூட மத்த எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். பஞ்சாப் எடுத்தா ஒரு ஷகால் இருப்பாரு, கேகேஆர், வருண் சக்கரவர்த்தி அந்த மாரி இருக்கும்போது, இந்த டீமுக்கு வந்து ரவி பிஷ்னாய் எந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பேக்கப்பா இருப்பாருன்னு தெரியல. அவரு நீங்க சொன்ன மாரி ஒரு இல்ல அண்டர்ரேட்டட் பிளேயர் தான். சித்தார்த் வந்து ஒரு நல்ல ஸ்பின் பவுலர் தான் முகமது சித்தார்த். அவர் தமிழ்நாடுக்கு ஆ செம்மையா பண்ணியிருக்காரு.
ஸோ டிஎன்பிஎல்ல. மேபி அவர கூட ஒரு பேக்கப்பா வச்சிருக்கலாம். ஆனா அது வந்து நேம் சேக் வந்து அது இன்னும் அவ்வளவா ப்ரூவ் பண்ணாதனால நமக்கு தெரியல. நீங்க சொல்ற மாரி பார்த்தா இவங்களோட பவுலிங் வந்து இந்தியன் கோர் செம்மையா இருக்கு. ஒரு எஸ். ஃபாரின் பவுலர் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாரி ஓப்பனிங் 1 டவுனு இந்த டாப் ஆர்டர் வந்து யாருன்னே இன்னும் தெரியல. நல்லா ஆடுவாங்களான்றது செகண்டு. இன்னும் யாருன்னே நம்மளால டிசைட் பண்ண முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. இவங்க எனக்கு தெரிஞ்சு மேபி நான் பேப்பர்ல வச்சு சொல்றேன். மேபி நீங்க அவங்க நம்மள வந்து நம்ம நினைக்கிறத விட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி கப் கூட அடிக்கலாம். ஆனா நான் பேப்பர வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க பிளே ஆஃப் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமோ! அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா. ப்ரெடிக்ஷன் டைம் ஆ உங்களுக்கு வந்து டிசி, எல்எஸ்ஜி நீங்க ப்ரெடிக்ஷன் டைம்னா என்ன சொல்லுவீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் டிசி கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. அப்படிதான் தோணுது. ஏன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா பார்க்குறேன். ஏன்னா, ஒரு ஆக்ஷன்ல கூட பெருசா அந்த ஹை ஸ்கோருக்கு வந்து பிட் பண்ணாம கரெக்ட்டான பிளேயர கரெக்ட்டான இடத்துல சூஸ் பண்ணிக்கிற மாரி எனக்கு தோணுது. அதனால டிசி வந்து கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆவாங்க. எல்எஸ்ஜி ம். பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் இருக்கு. அவன் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த அசால்ட்டா அந்த பவுலிங் லைனப் கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருந்தாலுமே ஒரு 190 அதெல்லாம் சாதாரணமா விட்டு குடுக்குற மாரி தோணும். ஏன்னா, அந்த மாரி தான் இருக்கிறாங்க பவுலிங் லைனப் பூரா. ஸோ கண்டிப்பா ம். குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இது ஷூரா சொல்லலாம். ம். ஸோ அவங்க கொஞ்சம் அந்த குவாலிஃபை ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. பட் நம்ம இது வந்து எல்லாமே பேப்பர்ல தான். பட் ஆனா அவங்க அங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆ நானும் அததான் சொல்றேன். ஏன்னா டிசிய பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. கொஞ்சம் நல்லா அவங்க தெரிஞ்ச பிளேயர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் ஐபிஎல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்களா சொதப்பி வெளிய போனா தான் அவங்க போற மாரி. பட் எல்எஸ்ஜி பொறுத்தவரைக்கும் பேப்பர்லயே பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா, ஒரே ஒரு பிளேயருக்கு 30,00,00,000 செலவு பண்ணதுனால, அவங்கனால அந்த இடத்துல ஒரு 3 பிளேயர ஃபில் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி கோட்ட விட்டது மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது எப்படி அமையும்? நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆனா தான் அவங்களோட ஒரு மேட்ச் ப்ராக்ரஸ் வச்சு தான் நம்ம அந்த டீம் 11 அவங்களோட இல்ல அதுதான். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிளியரா எனக்கு நமக்கு தெரியும். எல்எஸ்ஜி பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடுனாங்க. மத்த டீம் எல்லாம் ம், அசால்ட்டா ம், 250, 230 அந்த மாரி இது போம்போது, இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த 160, 170 அதுலயே இருந்ததுனால, இப்பல்லாம் ம், ஃபுல்லா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் பிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிக்கோலஸ் பூரா இருக்கட்டும், மில்லரா இருக்கட்டும், மார்க்ரமா ம். இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஆங்கிள்லயே போயிட்டாங்களோ! அந்த டீம் வந்து கரெக்ட்டா வந்து ஃபார்ம் பண்ணலன்னு தோணுது. அதுதான் பெரிய வீக்னஸ். அதான் சொல்ல வரேன். அந்த எல்எஸ்ஜில அது ஒண்ணு தான் பெரிய மைனஸா இருக்கு. அ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஒரு வேள நீங்க குவாலிஃபயர் எல்லாம் வரணும்னா, கொஞ்சம் இந்த டீம் எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ உங்களுடைய வியூஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் 2 டீமோட பத்தி ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகே. பாய்.